ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்களோட முடி கொட்டுறதை குறைக்கவும் அதே மாதிரி எங்களோட முடி நல்லா அடர்த்தியாயும் நீளமாயும் கருப்பாயும் வளர்றது தான் ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் ஆயில் ஒன்று தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயை செய்வதற்கு மிக முக்கியமாக ரெண்டே பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஒன்று வந்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை உடனே பிடுங்கி தண்டெல்லாம் எடுத்து போட்டு இலையை மட்டும் க்ளீன் பண்ணி இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டாவது இந்த வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் வச்சுத்தான் எப்படி ஒரு சூப்பரான நேச்சுரல் ஹேர் ஆயில் ஒன்று செய்கிறதுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அப்போ தான் இந்த எண்ணெயை எப்படி சரியான முறையில் செய்து எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி கப் ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ அந்த கப்புக்குள்ளே நாங்கள் சுத்தம் செய்து வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையை போடலாம். என்னோட கையால் 3 கைப்பிடி கருவேப்பிலை நான் போட்டேன்னா அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கொள்வோம். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் வெந்தயம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்ல பவுடராக அடித்து எடுக்க போகிறோம். இந்த எண்ணெய் செய்கிறது சரியான ஈஸி, ஆனால் பெஸ்ட்டான ரிசல்ட்டை ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே வாங்க, இப்போ இதை நல்ல பவுடராக அடித்து எடுத்துக்கொண்டு வருவோம். நாங்கள் இப்படி மிக்சியில் நல்லாயே அடித்து எடுத்துட்டோம். எங்களுக்கு வெந்தயம் அவ்வளவாக அரைப்படாது, இந்த கணக்கு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நாங்கள் இப்படி ஒரு இரும்பு தாச்சி அடுப்பில் வச்சுட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் விடுவோம். அதாவது இந்த எண்ணெய்க்கு நாங்கள் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் நல்லா உகந்ததாக இருக்கும். அதுதான் பெஸ்ட்டான ரிசல்ட்டையும் தரும். நான் இன்னுமே அடுப்பு ஒன் பண்ணல, இதைத்தான் ஒன் பண்ண போகிறேன். என்னென்னு கேட்டால் கரநீரம் இந்த எண்ணெய் வந்து கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் எங்களோட கருவேப்பிலையை போட்டோம்னு சொல்லி சொன்னால் கருவேப்பிலை பொரிஞ்சு எண்ணெய் வந்து கருப்பு நிறத்துக்கு மாறிடும். எங்களுக்கு எண்ணெய் நிறையவே கொதிக்க தேவையில்லை. அடுப்பு ஒன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையை வந்து நடுத்தரத்தில் வச்சு கொண்டு தான் இந்த எண்ணெயை நாங்கள் செய்து முடிக்க போகிறோம். ஒன் பண்ணிவிட்டேன். நிமிஷத்துக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் இதுக்குள்ளே போட்டால் இப்போ நாங்கள் வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் எண்ணெயோடு சேர்த்துக்கொள்வோம். ஓகே, இதை வந்து நாங்கள் அடுப்பில் ஒரு 15 தொடக்கம் 20 நிமிஷம் தான் வச்சுருக்க போகிறோம். வச்சு நாங்கள் கிண்டி கொண்டே இருக்க வேணும். அதுவும் அடுப்பை நல்லா கூட்டியெல்லாம் வைக்கக்கூடாது. கீட்டை நடுத்தரத்தில் வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த எண்ணெயை காய்ச்ச போகிறோம். ஓகே, எங்கள் எண்ணெய் வந்து நல்லாவே கொதிச்சிட்டுது. இதை நான் இப்போ இறக்க போகிறேன். உண்மையிலேயுமே இது என்னோட அனுபவ பகிர்வு தான். மிக குறுகிய நாட்களுக்குள்ளேயே ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதான் உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு முடி கொட்டுது, முடி வளருதே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரே பண்ணுறீங்கண்டா இந்த எண்ணெயை இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காகவே உங்களுக்கு முடி கொட்டுறது குறைஞ்சி உங்களோட முடி வந்து நல்ல கருப்பாக அதோட வளரையும் ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட யாராவது எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதோட இந்த எண்ணெயை வந்து கிழமையிலே 2 தடவை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு முடியினாலே போதும் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும்.